10th standard maths chapter 3 algebra example 3.19 கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட்னால என்ன எப்படி நம்ம போடுவோம், இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்னா. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 256ன்றது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? எப்படி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்கிறேன் அப்படின்னா, 16 × 16 என்ன வரும், 256 வரும். ஓகேங்களா? 16 × 16, அப்போ நான் 16 எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும், ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நம்பருக்கு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, மேலே ஸ்கொயர் ரூட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ, இதுக்கு நான் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு. இப்போ நம்பர்ஸாக இருந்தால் இப்போ 9 அதோட ஸ்கொயர் ரூட்னா நம்ம 3ன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு நம்மளுக்கு டேரெக்டான ஸ்கொயர் ரூட் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 8 இருக்கா, எப்படி வந்து 8 நம்ம ஃபார்ம் பண்ண முடியும், 4 2s are 8 ஃபார்ம் பண்ணலாமா? அதாவது கண்டிப்பாக நம்ம மேலே பவர்ஸை ஒன்றுத்தையும் 2ஆல், இப்போது 8 இருக்குன்னா 8 கூட எப்படி 8 வந்துச்சு, எந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 4 இருக்குல்ல, எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 16 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுத்தையும் நம்ம செக் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்கா, 8 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் என்னவாக தான் இருக்கணும், 2ஆக தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு 4 எப்படி பிடிக்கலாம், அதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் என்னவாக இருக்கணும், 2ஆக இருக்கணும். சரிங்களா? அப்போ 2 2s are 4. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் சி, ஒரு நம்பர் வந்து எனக்கு 2ஆக தான் இருக்கணும். 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், 8. எக்ஸ் மைனஸ் டி, அதே மாதிரி 2 இன்ட்டு 2 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், 10 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா 16 அப்படி எழுதிக்கோங்க. மேக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் √7 ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டுக்குள்ளே 7 ஸ்கொயர் இருக்குது, அல்லது இப்போ √7 இருக்குது, த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2வையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 7ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பவரில் என்ன இருக்குது, ஒரு நம்பரோட பவரில் 2 இருக்குது. ஓகேங்களா? அதே நம்பரோட இதில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிரஷன், இங்கே நம்பர் பார்த்தோம், இங்கே எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷனோட பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஸ்கொயர் ரூட்டும் இருக்குது மேலே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2வையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 2 ஒரு ஸ்கொயர் ரூட், ஒரு 2 ஸ்கொயர் ரூட், ஒரு 2 ஸ்கொயர் ரூட். ஸோ 2 இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ண முடியும். கிளியரா? ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனோ அல்லது நம்பரோட பவரில் 2 இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஏ, இதை கேன்சல் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும், 4 வரும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் பி, என்ன வரும், ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் சி 8, எக்ஸ் மைனஸ் டி 10. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 4 2 8 10. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இங்கே என்ன போடணும், மாடுலஸ் போடணும். ஓகேங்களா? எதனால் நம்ம மாடுலஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ 16க்கு மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மாடுலஸ் போடல. ஏன் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் 256னா 16 × 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 256 கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 × 3னா நம்ம என்னன்னு சொல்லலாம், 9 வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ 16 இருக்குன்னா 4 4s are 16. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில்
நம்ம ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 256னா அதோட ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு நமக்கு 16 கிடைக்குதா? அப்போ அதுக்கு நம்ம மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சொல்ல முடியுமா? அதுவும் இது எக்ஸ்பிரஷனில் இருக்குது, ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் ஏ ஓல்டு பவர் ஆஃப் 8ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண முடியும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அதனால பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி மாடுலஸ் போடணும், சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி ரெண்டு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்காங்க, டிவிஷனில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டு நியூமினேட்டருக்கும் அப்ளை பண்ணணும், டினாமினேட்டருக்கும் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இப்போ 144 இருக்குது. 144 ஸ்கொயர் ரூட்டு 12 பை 81னா 9 9 மல்டிப்ளை பண்ணால் தான் 81 வரும். அதே மாதிரி 144னா 12 into 12, ஓகேங்களா? மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிடலாம். a to the power of 8, b to the power of 12, c to the power of 16 by f to the power of 12, g to the power of 4, h to the power of 14. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 12ம் 9ம் ஒரே டேபிளில் வரும். எந்த டேபிளில் வரும், 3 டேபிளில் வருமா? 3 3s are 9, 3 4s are 12. அதனால் நீங்கள் நம்ம என்ன எழுதிக்கலாம், 4/3ன்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ அப்படி எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். இப்போ 8னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், அதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 2வாக இருக்கணும். இப்போ 2 4s are 8. பி அதே மாதிரி 12னா என்ன பண்ணணும், 2 into 6ன்னு எழுதணும். c to the power of 16 இருக்கா, 16னா 2 into 8 by f 12னா எப்படி எழுதணும், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 into 6ன்னு பிரிக்கலாம். g to the power of 4 இருக்கா, 4னா 2 into 2. நெக்ஸ்ட்டு h to the power of 14 இருக்குது. 14 என்ன பண்ணணும், 2 into 7ன்னு பிரிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், 2 ஸ்கொயர் ரூட்டெல்லாம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ஏக்கு இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். பினா இந்த 2 இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். சினா ஸ்கொயர் ரூட்டு, எஃப்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு, ஜிக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டு, ஹெச்சுக்கு இந்த ஸ்கொயர் ரூட். ஸோ 2 இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண முடியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம், இந்த 4/3 அப்படியே எழுதிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஏவோட பவரில் என்ன இருக்கும், 4, பியோட பவரில் 6, c to the power of 8 by f to the power of 6, g to the power of 2, h to the power of 7. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணியாச்சு. என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மாடுலஸ் போடணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, சரிங்களா? அப்போ கம்பல்சரி என்ன பண்ணணும், மாடுலஸ் போடணும். இந்த வீடியோக்கான கொஷின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 289ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணணும், ஓகேங்களா?